ஜெய் வாசவி. இன்று 27வது அத்தியாயம். உச்சைக ஸ்ரவசம்ஸ்வானாம் வித்தி மாமுத்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திரானாம் நரானாம் ச நராதீபம். குதிரைகளுள் அமிர்தத்துடன் உண்டான உச்சை சிரவஸ் என்றும் யானைகளுள் ஐராவதம் என்றும் மக்களுள் வேந்தன் என்றும் என்னை அறிக. இன்பம் என்னும் அமிர்தத்துக்காக வாழ்க்கை என்னும் பார்க்கடலை நல்லோரும் பொல்லாரும் கடைந்தார்கள். அமிர்தத்துடன் வாழ்க்கைக்கு இன்றியமையாத பல திரவியங்கள் உண்டாயின. அவைகளுள் இந்திரன் ஏற்றுக்கொண்ட உச்சை சிரவஸ் என்கிற அழகிய குதிரையும் ஐராவதம் என்ற வெள்ளை யானையும் அடங்க பெறுகின்றன. இராவதியின் குழந்தை ஐராவதம் என்பது ஐதீகம். மக்களை காக்கவும் ஆளவும் வல்லவன் அரசன். பிறப்பு உரிமையினால் அரசனாக உபசரிக்கப்பட்டு வெறுமனே சிம்மாசனத்தை வீற்றிருப்பவன் அரசன் ஆகான். இறைமை யாரிடத்து இருக்கிறதோ அவன் அரசன். ஆகையால் தான் ராஜா விஷ்ணுவுடைய அம்சம் என்ற கொள்கை எழலாயிற்று. சிறந்த பரி கரி நரன் ஆகியவர்களிடத்து தெய்வ பெற்றி பொழிவதே பகவான் இங்கு ஞாபகம் ஊட்டுகிறார். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா சருசம் விருத்தாச்சலம்.